எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையில் ஏசாயா 35வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இதோ மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டும், உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்று. எனக்கு அருமையானவர்களே, மனம் பதறுகிறவர்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம், திடன் கொள்ளுங்கள். எந்த காரியத்தை குறித்து பயப்பட வேண்டாம், திடுக்கிட வேண்டாம், கலங்க வேண்டாம், கண்ணீர் விட வேண்டாம். கர்த்தர் பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். திடன் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நீதியை சரிக்கட்டும், உங்கள் தேவன் பதிலளிக்கவும் அவர் வருவாருங்க. இயேசு இப்படி உங்களை அவர் ரட்சித்து விட்டால் நீங்கள் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை 10வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். சீயோன் சபையிலே ஆனந்த கழிப்புடன் வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம்